ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் மந்த் வந்து போட்டிருந்தேன். இந்த வீடியோக்கு நெறைய பேர் வந்து நெகட்டிவா தான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து நான் நெறைய ஸ்டாப்லர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து நெகட்டிவா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது வந்து நான் இத வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமா தான் செஞ்சு போட்டேனே தவிர, ஆடு, மாடு சாப்பிட்றதுக்காக நான் செஞ்சு போட கிடையாது. அதேமாரி என் மேல ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவேன். அதுலயும் நெறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது சிஸ்டர் நீங்க வந்து ஸ்டாப்லர் இவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அத சரின்னு தான் சொல்லியிருக்கேன். பண்ண மாட்டேன்லாம் சொல்லவே கிடையாது. அதேமாரி வந்து ஒரு சில கமெண்ட்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில கமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் போட்டிருந்தீங்க. அத வந்து YouTubeல பணத்துக்காக நீ எப்படி வேணாலும் வீடியோ பண்ணி போட்டுருந்தியா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதாவது வந்து YouTubeல வீடியோ போடுற எல்லாருமே வந்து பணம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் வந்து வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. யாருமே வந்து டைம் பாஸ்க்காகலாம் வீடியோ போடல. பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. அதேமாரி இன்னொரு சிலர்லாம் என்ன சொல்றீங்க, "நீ இப்படி செஞ்சு போட்டு போயிருவ. இத சாப்பிட்டு ஆடு, மாடு செத்துச்சுன்னா பாவம் உனக்கு தான் பிடிக்கும்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றீங்க. அதாவது வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா இருக்க வாழை இலைய கட் பண்ணி இத்தன ஸ்டாப்லர் அடிச்சு, இத யாராச்சும் போய் ஆடு, மாடுக்கு போடுவாங்களா? நான் வந்து இத டெக்கரேட்டிவ் ஐட்டமா தான் பண்ணியிருந்தேன். நீங்க அத எப்படி எடுத்துக்குவீங்களோ எடுத்துக்கோங்க. அதேமாரி உனக்கு பாவம் பிடிக்குமா அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரையா இருந்தாலும் அந்த வார்த்த சொல்லாதீங்க.